ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த சாம்பார் இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பருப்பு வேக வச்சு நம்ம செய்வோம் சாம்பார். ஆனால் இது டோட்டலாகவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவங்க டக்குன்னு நம்ம சாம்பார் ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப பசங்க கேட்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 50 கிராம் ஒற்றைக்கடலை எடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கீரி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்க காலையில் எழுந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் செய்யலாம். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா மசியணும். வெங்காய தக்காளி நல்லா ஈவனாக வதங்கிடுச்சிங்க. இப்போ மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக நல்லா வதக்கி விடலாம். உடச்சக்கல்ல நம்ம பவுடரை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கரைச்சி வச்சுக்கணும். இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு 5 நிமிஷம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நான் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது நம்ம உடச்சக்கல்லை போட்டு தான் செஞ்சோன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. குயிக்காக ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷமே அதிகம் தான். அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு திடீர்னு வந்தாலும் நம்ம ஒரு பக்கம் இட்லி வேக வச்சுட்டு இந்த சாம்பார் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.